5 சத்தியத்தை 5 வினாடியில சொல்லுகிறேன் பாருங்கள். உங்களுடைய குறைவுகளின் மத்தியிலும் தேவன் உங்க மேல உசிரையே வச்சிருக்கிறார். அது மாறாத அன்பு. 2வது, யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைடு. 3வது, அவர் உங்களை கொண்டு என்ன செய்ய திட்டம் வைத்திருக்கிறாரோ அது மாபெரும் திட்டம். அதிலே உங்களைத்தான் பயன்படுத்துவார். அடுத்ததாக, தேவன் உங்களுக்கு மேல வைத்திருக்கிற அந்த ஆச்சரியமான வல்லமை. அடுத்ததாக, தேவன் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாரு, அதையும் அவர் மாற்றிக்கொள்ள மாட்டார். கர்த்தருக்கும் எனக்கும் மிகவும் பிரியமான தேவர்களே, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருக வேண்டும் என்பது உங்களுடைய சிருஷ்டிகருடைய விருப்பமாக இருக்கிறது. உங்களை அழைத்தவருடைய விருப்பமாக இருக்கிறது. அதற்கு தேவையானது என்னது? விசுவாசம். நீங்கள் விசுவாசத்தில் விருத்தி அடைந்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் நீங்கள் எல்லா நன்மைகளிலும் பெருகி கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் அந்த விசுவாசத்தில் விருத்தி அடைந்து கொண்டே இருப்பதற்கு ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் வழங்குகிற செய்திகளை தொடர்ந்து கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். 166வது, அவருடைய அனந்த ஞானம் சூழ்நிலையாகிய சூறாவளியை சூறையாடினவர்கள். ரைட்? அநேகர் எதிர்மறையான சூழ்நிலையிலே அந்த சூறாவளியிலே சிக்கி தங்களை தாங்களே அழித்து கொள்ளுகிறார்கள். அதே வேளையிலே சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள் அந்த சூறாவளியை சூறையாடி தங்களுடைய தேவனே ஒரே தேவன் என்று வேதத்தில் நிரூபித்திருக்கிறார்கள். அவர்களிடத்திலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நமக்கு தந்த வாய்ப்புக்காக நான் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளை ரட்சிக்கப்பட்ட அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே தகுதியும் படுத்திவிட்டார், வல்லமையும் படுத்திவிட்டார். நான் திரும்ப சொல்றேன் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட முதல் நாளிலே நீங்கள் முற்றிலுமாக தகுதி அடைந்தது போல அதே நாளிலே முற்றிலுமாக இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதைவிட பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமை உங்களுக்குள்ள வந்துட்டு. எத்தனை பேர் புரியுதுங்க? நான் திரும்ப சொல்றேன் பாருங்க, இந்த 2 காரியங்களையும் யாரெல்லாம் அறிந்திருந்தார்களோ அத்தனை பேரும் சூறாவளியை சூறையாடி இருக்கிறாங்க. இல்லைன்னா இவங்க ஆடிக்காட்டில் அகப்பட்ட பஞ்சை போல வாழ்க்கையை இழந்துட்டாங்க. இன்னைக்கு மனம் திரும்புங்கள் அருமையான தேவர்களை. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நம்ம இதை பற்றுக்கொள்ள போறோம். சரிங்களா? முதலாவது அருமையானவர்களே, உங்களுக்கு தேவையான ஒரு 5 நாலேஜ் நான் உங்களுக்கு சொல்றேன். முதலாவது பாருங்க, உங்களை அழைத்தவர் உங்க மேல வைத்திருக்கிற அன்பை மாற்றி கொள்ளவே மாட்டார். தயவுசெய்து இதை கவனிங்க. ஏன் நீங்க குற்ற உணர்வுல போய் விசுவாசமாகிய கப்பலை நீங்களே சேதப்படுத்துகிறீர்கள் என்றால் முதலாவது காரணம், தேவன் என்னை விட்டு விலகிட்டாருங்கிற பொய்யை நம்புறீங்க. தேவனால் என்னை நேசிக்க முடியாதுங்கிற பயங்கரமான பச்சை பொய்யை நம்புறீங்க. ஐயா, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நீ அவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால அந்த இளைய குமாரனை போல உங்களுடைய தகப்பனாகிய தேவனுக்கு எவ்வளவு விரோதமான பாவங்களை செய்தாலும் அவருடைய அன்பு மாறாது. ஏனென்றால் அது அகாப்பை அன்பு, மனிதனுடைய அன்பை போல ஏறி இறங்குகிறது அல்ல. கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். எதற்காக இயேசு கிறிஸ்து அந்த இளைய குமாரன் கதையை சொன்னார் தெரியுமா? எப்பா, நீ எனக்கு விரோதமா எவ்வளவு அக்கிரமம் பண்ணாலும் என்ன செய்யாது, ஏன் அன்பு மாறாது. உன் மேல நான் வச்சிருக்கிற திட்டத்தை மாற்ற மாட்டேன். உன்னை கோடா கோடியா பெருக வேண்டும் என்று திட்டம் வச்சிருக்கேன், அதையும் மாற்ற மாட்டேன். ஆனா நடக்கிறது என்ன தெரியுமா? நீயே உன்னை நியாயம் தீர்க்கிறான். அவர் சீல் பண்ணிட்டாரு. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று சீல் பண்ணிட்டாரு. நீ இதை ஏற்றுக்கொள்ளாமல், ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். ஆபிரகாமுக்கு தேவன் பெரிய திட்டங்களையும் பெரிய ஆசீர்வாதங்களையும் வைத்திருந்தார். அவன் கீழ்ப்படிந்த காரியங்களை விட கீழ்ப்படியாத காரியங்கள் தான் அநேகங்க. ஆனாலும் அவன் தேவனை சந்தேகப்படவில்லை.
இவர் எப்படி என்ன ஆசீர்வதிக்க முடியும்? நான் வேலைக்காரிட்ட தப்பு பண்ணிட்டேனே. அப்படி அவன் நினைச்சிருந்தா உயிரா பண்ணியிருப்பாங்க. ஆண்டவர் சரி தம்பி போயிட்டு வந்துருப்பாரு. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நியாயப்பிரமாணம் இருக்குதுங்க. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று பெயர் பெற்றானே, அவன் செய்ததை விட பெரிய அக்கிரமத்தை செய்திட போறா. ஐயா, நீ இந்த நாலேஜுக்குள்ள வந்தீங்கன்னா துணிகரமான பாவத்திலிருந்து தானாகவே வெளியே வந்துருவா. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்பொழுது உன்னால முடியும்? அவருடைய அன்பு மாறவே மாறாது என்கிற நிஜம். இரண்டாவது, உங்களுக்கு தேவையான அறிவு என்ன தெரியுமா? யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைடு. பழுதொன்றுமே உன்னில் இல்லை. ஏன் தெரியுமா? இயேசுவையே உனக்கு தகுதி ஆக்கிட்டாரு, இயேசுவையே உனக்கு நீதி ஆக்கிட்டாரு, இயேசுவையே உனக்கு மீட்பாக்கிட்டாரு, இயேசுவையே உனக்கு பரிசுத்தமாக்கிட்டாருப்பா. அப்போ முதலாவது, அவருடைய அன்பு மாறாது. இரண்டாவது, நீங்கள் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டிருக்கிறீர்கள். மூன்றாவது, உங்கள் குறைவுகளின் மத்தியிலும் அவர் உங்களை கொண்டு செய்ய வைத்திருக்கிற திட்டங்களை மாற்ற மாட்டார். முக்கியமான ட்ரூத்துங்க. தாவீது அவ்வளவு அக்கிரம் பண்ணா. he was not at all rejected. தாவீது நீ கொலை பண்ணிட்டா, அரண்மனையை விட்டு வெளியே போன்னு சொல்லலையே, ரைட்? ஏன்? அவனுக்கு ஒண்ணு தெரியும். என்ன தெரியும்? உம்மால் நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மால் நான் ஒரு என்ன செய்வேன், மதிலை தாண்டுவேன். ஏன்? அவ விசுவாசத்துல பலவீனமாய் இருக்கவில்லை. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க அருமையான தேவர்களே? அப்போ உங்க மேல வைத்திருக்கிற திட்டத்தை அவர் மாற்ற மாட்டாரு. உங்களுக்கு செய்ய நினைக்கிற ஆசீர்வாதங்களை மாற்ற மாட்டாரு. ஐந்தாவது நிஜம் நீங்க தெரிய வேண்டியது, இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினால் தேவன் உங்களை நிறைச்சிட்டாருப்பா. இந்த 5 சத்தியங்களையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வீர்களா? சாதாரண வாழ்க்கைக்கு இடமே கொடுக்க மாட்டீங்க. 5 சத்தியத்தை 5 வினாடியில சொல்லுகிறேன் பாருங்கள். உங்களுடைய குறைவுகளின் மத்தியிலும் தேவன் உங்க மேல உசிரையே வச்சிருக்கிறார், அது மாறாத அன்பு. இரண்டாவது, யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைடு. மூன்றாவது, அவர் உங்களை கொண்டு என்ன செய்ய திட்டம் வைத்திருக்கிறாரோ அது மாபெரும் திட்டம், அதிலே உங்களைத்தான் பயன்படுத்துவார். அடுத்ததாக, தேவன் உங்களுக்கு மேல வைத்திருக்கிற அந்த ஆச்சரிய வல்லமை. அடுத்ததாக, தேவன் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாரு, அதையும் அவர் மாற்றிக்கொள்ள மாட்டார். இந்த நிஜங்களை அறிந்து ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எப்பொழுதுமே விசுவாசத்துல பலவீனர்களாக தான் இருப்பாங்க. இது எங்க துவங்கிட்டு? ஏதேன் தோட்டத்துல துவங்கிட்டு. தங்களை தாங்களே ஆக்கிரை தீர்ப்புக்குள்ளாக மாற்றிக்கொண்டார்கள். எப்படி? ஆண்டவருடைய அன்பை சந்தேகித்தாங்க, தாங்களே ஒதுங்கி விட்டார்களே தவிர தேவன் அவர்களை ரிஜெக்ட் பண்ணல. அவங்க செய்தது பெரிய தவறு தான். ஆனா ஆண்டவரே நாங்க தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டா, அருமையான தேவர்களே, அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். ஆபிரகாம், தாவீது இவர்களை மன்னித்த தேவன் நம்முடைய முதல் பெற்றோரை மன்னிக்க மாட்டாரா? அவங்களே ஒதுங்கிட்டாங்க. ரைட்? நீங்கள் அந்த அக்கிரமத்தை செய்ய மாட்டீர்கள். பாருங்கள், நீங்க இந்த சத்தியத்தை அறியவில்லை என்றால் அந்த அந்த உங்க வாழ்க்கையில பெரிய நஷ்டத்தை நீங்க சந்திப்பீங்க. இதை குறித்து இயேசு என்ன சொல்லுகிறார் என்று நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயு 6வது அதிகாரம் 22 மற்றும் 23வது வசனங்கள். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். 23வது வசனம், உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். இதை என்ன சொல்லுகிறார் என்றால், கண்ணானது, அதாவது உங்களுடைய மன கண்ணானது விளக்காய் இருக்கிறது. ரைட்? அதுல இருள் பிடிச்சுக்கிறது. எத்தனை பேருக்கு? 99.99% எக்ஸப்ட் கேலேப் அண்ட் ஜாஷுவா, அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டு இருந்தது. ஏன்? இந்த 2 பேர் சொன்ன நல்ல செய்தியை ஏற்றுக்கொள்ள ரெடியா இல்ல. 10 பேர் சொன்ன நல்ல துர்ச்செய்தியை உடனே ஏற்றுக்கொள்றான். எத்தனை பேர் புரியுதுங்க? நிறைய இடத்துல பைபிள்ல உதாரணம் இருக்குங்க. உங்களுக்கே நீங்களே இந்த பிரச்சனை தானே இருக்கு. நான் சொல்றேன்னா, வசனத்தை எடுத்து சொல்றேன். பூமியில தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும்
பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறார்கள், பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறார்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று வசனத்திலிருந்து சொல்லுகிற நீங்க அதை சீரியஸா எடுக்கலையே. ரைட்? உங்களை தான் நீங்க தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறீங்க. அதனால என்ன ஆகும் தெரியுமா? பெரிய அழிவு வந்துருங்க. அந்த இருள் எவ்வளவு அதிகமா இருக்கும். ஆனால்தான் பவுல் தலையில அடிச்சு எழுதுற எபேசு சபையாருக்கு, ஆண்டவரே ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் கொடுங்க, இவர்கள் எவ்வளவு வல்லமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறாள் என்பதை அறிந்து கொள்ள பிரகாசம் உள்ள மனக்கண்கள் கொடுங்க, இவர்களை எவ்வளவு தகுதிப்படுத்தி இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ள பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுத்துருங்க. இதான் பவுலுடைய பிரதான ஜபங்க. Hallelujah. Oh, thank you Lord for your goodness. What a loving daddy. Oh, thank you master. பாருங்க, அதே சூழ்நிலை, அதே சத்துருக்கள், அதே வனாந்தரம், அந்த சூழ்நிலையாகிய சூறாவளியை காலேபு யோசுவாவும் சூறையாடினார்களா இல்லையா? அதே சூழ்நிலை, அதே யாரு ராட்சதன் ஆட்டு இடையன் பந்தாடுனானுங்க, இன்றைக்கு உன் தலையெடுப்பேன்னு சொன்னாங்க. Hallelujah. Oh, thank you Lord for your goodness. What a loving daddy. பாருங்கள், நீங்க இதை குறித்து இன்னும் பவுலுக்கு ஒரு வெளிப்பாடு பாருங்கள். மற்றவர்கள் இந்த சத்தியத்தை சரியாக அறியாதவர்கள் இருளுக்குரியவர்கள், இந்த சத்தியத்தை அறிந்தவர்கள் பகலுக்குரியவர்களாம். அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 8வது வசனம். 1 Thessalonians chapter 5 verse 8. பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்க கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். பாருங்கள், பகலுக்குரியவர்களாகிய நாமோ விசுவாசத்தை தரித்து கொள்ளுவோம், அன்பை தரித்து கொள்ளுவோம், ரட்சிப்பை தரித்து கொள்ளுவோம். முதலாவது எது சொல்றார்? விசுவாசத்தை தரிச்சிக்கப்பா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்க, நீங்கள் இந்த வெளிச்சத்துக்குள்ள வரவில்லை என்றால் 5 நிஜங்கள் சொன்னோம் பாருங்க. நீங்கள் எந்த அளவு தேவ அன்பை அறிந்திருக்கிறீர்கள், எந்த அளவு அவர் உங்களுடைய மேல வைத்திருக்கிற வல்லமையை அறிந்திருக்கிறீர்கள், இவைகளை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு அந்நியர்களாக இருக்கவே முடியாதுங்க. ரைட்? நீங்க இந்த சத்தியங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், அல்லது இந்த வசனங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நீங்க நடுத்தருவில் தான் நிற்பீங்க. இன்னைக்கு 90 மேபி 80-90% விசுவாசிகள் எப்படிதான் இருக்கிறாங்க? நடுத்தருவில் நிற்கிறாங்க. அவர்கள் இருளுக்குரியவர்களாக இருக்கிறார்கள், சத்தியத்தை சரியாக அறியவில்லை, தேவனுடைய அன்பை சந்தேகிக்கிறார்கள், தேவனுடைய திட்டங்களை சந்தேகிக்கிறார்கள், அவிசுவாசத்தில் சிக்கி கொள்ளுகிறாங்க. வியாதி, குடும்ப குழப்பம், பிரச்சனை எல்லாம் வந்து சேர்ந்து கொள்கிறது. அதுவல்ல தேவனுடைய விருப்பம். எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு அந்நியர்கள் அல்ல, நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறீர்கள். நான் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். எபேசியர் 4வது அதிகாரம் 18வது வசனத்துல பவுல் அதை பஞ்ச் பண்றார் பாருங்க. எபேசியர் 4வது அதிகாரம் 18வது வசனத்திலே, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு, ரைட், டார்க்கன்ட் in their wisdom, அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர்களாய் இருக்கிறார்கள். அதாவது அறியாமையினாலே தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு அந்நியர்களாய் இருக்கிறார்கள். There are no 2 reasons for your failures. There is only one reason. That is, you have not known the truth rightly. சத்தியத்தை நீங்க சரியா அறியாதது மட்டும்தாங்க பிரச்சனை, வேற எதுவுமே பிரச்சனை இல்லை. எனக்கு பிரியமான தேவர்களே, ஹalleluya. ஓ, thank you master for your goodness. தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர்கள் என்றால் என்ன? வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற அத்தனை வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருந்தாலும் இந்த சத்தியத்தை சரியாக அறியாதவர்கள் அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு அந்நியர்களாய் இருக்கிறார்கள். தேவனுடைய வாக்கு தத்தமான வார்த்தைக்கு அந்நியர்களாய் இருக்கிறார்கள். ஏனென்றால் இக்னரன்ஸ், அறியாமை. அழகா எழுதுறார் பாருங்க, அறியாமையினாலே
இன்னும் அழகா எழுதுற பாருங்க, புத்தியில் அந்தாகரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால். என்ன இருதய கடினம்? நான் எப்படிப்பா நீதிமான ஆக முடியும்? மாட்டிட்டீங்க. ஐயா, ஜஸ்ட் பை ஃபெய்த் யூ ஆர் ஜஸ்டிஃபைட். விசுவாசத்தினால நீ நீதிமான் ஆயிருக்கிறாய் என்பது எல்கேஜி பாடம் அல்லது ப்ரீகேஜி பாடம். அதுவே இன்னும் கிறிஸ்தவத்துக்குள்ள வரலையே. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும், அதனால சொல்ற, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ஏன் ஒருத்தன் உனக்கு ஒப்பானவன் கிடையாது. யாரு? ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் தேவ நீதிமான்களாக இருக்கிறார்கள். ரைட்? ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் தேவ பரிசுத்தவான்களாக இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட அனைவரும் பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆகினால் தான் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா. அதனாலதான் நான் சொல்றேன், தைரியமா சொல்றேன், ஒருவரும் சாதாரண வாழ்க்கை வாழவே முடியாதுங்க. ஒருவரும் சாதாரண ஆசீர்வாதத்தோடு வாழவே முடியாதுங்க. ஒருவரும் சாதாரண திட்டத்தோடு வாழவே முடியாது. தேவனுடைய திட்டங்களும் தேவனுடைய ஆசீர்வாதங்களும் மனிதனுடைய கற்பனைக்கு எட்டாதது. ஐயா, அம்மா, பரலோகம் ஒன்ன நம்பி இருக்குப்பா. அதனாலதான் இயேசு சொன்னாரு, இந்த நூற்றாண்டின் தேவர்களாகிய உங்களை நம்பித்தான் பரலோகம் இருக்கிறது. உங்களை நம்பித்தான் உங்கள் அழைத்த உங்கள் தகப்பனாகிய தேவன் இருக்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போல செயல்படவில்லை என்றால் நீங்க உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, உலகத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. எதை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியல? நீங்க எந்தெந்த வசனங்கள் எல்லாம் அந்நிய காரியமாக எண்ணுகிறீர்கள் என்று சொல்லட்டா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியர்கள், விசுவாசிகள் அத்தனை பேரும் இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க கூடிய அளவுக்கு உங்களுடைய உள்ளத்துல ஜீவ தண்ணீர் ஆகிய நன்மைகளை வைத்திருக்கிறார். வைத்துவிட்டு தான் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திற்கு உப்பு, உலகத்திற்கு ஒளி. நான் 3 வருஷமா கத்துறேன், 1% கூட இதை காதுல வாங்குறதே இல்லை. எதை காதுல வாங்குறது இல்லை? உலகத்திற்கு ஆசீர்வாதமாக தேவன் என்னை அழைத்திருக்கிறார். உள்ள போறதே இல்லைங்க, உள்ள போறதே இல்லை. சரி, யாருக்கோ இருக்கிறார். ஏன்? எனக்கு வயசாயிற்று. ஏன் நீங்க அந்நிய காரியமா நினைக்கிறீங்க? எனக்கு வயசாயிற்று. ஏன் இன்னும் சிலர் அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள்? நான் அந்த அளவுக்கு நல்லவன் கிடையாது. ஏன் இது அந்நிய காரியமா நினைக்கிறீங்க? இதெல்லாம் பெரிய பெரிய ஊழியர்களுக்கு இல்லை. அருமையானவர்களே, வையகத்தை வாழ வைக்கும்படியாக ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிலீவர், ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசியையும் தேவன் அழைத்து அவர்களை அபிஷேகம் பண்ணி அலங்கரித்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள போறீங்க? நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஆபிரகாமை விட நீங்க நல்லவங்க. ஐயா, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்ட தாவீதை விட நீங்க நல்லவங்க இல்லையா? 100 வயதுல தான் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க துவங்குறாருங்க. 100 வயசை விடையா உங்களுக்கு ரொம்ப வயசாயிற்று? ஐயா, என்னோடு இணைந்து கொள்ளுங்களுங்க. இந்த உலகத்தை உலுக்கு உலுக்கிடலாங்க. ஏன்னா அவருடைய வார்த்தை இருக்கு. எந்த வார்த்தை இருக்கு? உலகத்துக்கு உப்பு, உலகத்துக்கு ஒளி. இன்னும் யாரு? உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. நீங்க பாவங்களை மன்னிக்கலாம். நீங்க தேவர்களாக இருக்கிறீர்கள். ஐயா, சூறாவளியை சூறையாடினவர்கள் ஒரு லிஸ்ட் பைபிள்ல இருக்கு. அவர்கள் யாருமே உங்களை விட சிறந்தவர்கள் கிடையாது. மத்தேயு 11:11 படி புதிய ஏற்பாடின் கீழ் வாழுகிற நாம் பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த ஆபிரகாம், தாவீது, எலிசா, வேற யாரு? காலேபு, யோசுவா, வேற யாரு? எஸ்ரா, ராகாபு, எஸ்தரு, தேவரால், எல்லாத்தையும் விட நீ டாப்னு சொல்லி மத்தேயு 11:11 படி. 11 of the book of Matthew. Read it out and meditate that. ஸ்திரீகளிடத்திலே பிறந்ததிலே யோவான் ஸ்நானகம் ரொம்ப டாப். ஆனா ஒரு சந்ததி வருது, நான் சிலுவைக்கு பிறகு ஒரு சந்ததி வருது, அவர்களுக்கு முன்பதாக இவர்கள் எல்லாம் பதர்கள். சொன்னவர் யாருங்க? இயேசு கிறிஸ்து சொன்னார். அதனால நான் தைரியமா பிரசங்கிப்பேன், நான் தைரியமா அதை தியானிப்பேன், தைரியமா விசுவாசிப்பேன், தைரியமா அற்புதம் செய்வேங்க. அப்போ யாரெல்லாம் அற்புதம் செஞ்சா? பழைய ஏற்பாட்டில் யோசுவா, எலியா, எலிசா, தாவீது,
இல்லையா? இவங்கெல்லாம் நிறைய அற்புதம் செய்தாங்க. அப்போ அவ சூரியனை நிறுத்தினான். ரைட்? ஏன்? அங்க இருள் வருது. பிரச்சனை என்ன செய்யக்கூடாது? சத்துருக்கள் கரங்கள் ஓங்கி விடக்கூடாது. யோசுவா பார்த்தா உடனே என்ன செய்யல, அவ்வளவு பேர் முழங்கால் போடுறா. டக்குன்னு போடுங்க முழங்கால், இருள் வரப்போகுது. இல்ல, அவனுக்கு அந்த கலை தெரிந்தது. சூழ்நிலைகளை சூறையாடக்கூடிய அந்த பவர் என்னுடைய நாவல இருக்கு. இருளை வெளிச்சமாக்கக்கூடிய பகல். அதைத்தான் சூழ்நிலையாகிய சூறாவளியை சூறையாடுவது. அந்த சூழ்நிலை என்ன வருது? இருள் வருது. எனக்கு வேண்டாம், எனக்கு வெளிச்சம் வேணும். எங்களுடைய கை ஓங்கி இருக்கிறது. நாங்கள் எங்கள் தேவனுடைய இராணுவம். நாங்கள் அந்த சத்துருக்களை முறியடிக்க வேண்டும். எங்களுக்கு ஒரு 4 மணி நேரம் லைட் வேணும்னா என்ன செய்யறான்? சூரியனை பார்த்து பேசுறான். சூழ்நிலைகளை சூறையாடிட்டான். இதே போலதான் யாரு? தாவீது. சூழ்நிலை கேவலமா இருக்கு. பெரிய இராணுவத்தோடு சவுல் 40 நாள் படுத்து கிடக்கான். வந்தான் பாருங்க, தனக்குள்ள இருக்கிற ஆற்றலை அறிந்து சூழ்நிலைகளை சூறையாட முடியும் என்று அந்த ஆட்டு இடையனாலும் அந்த கொலைகாரனாலும் விபச்சாரக்காரனாலும் விசுவாசிக்க முடிஞ்சா? உன்னால ஏன் விசுவாசிக்க முடியாது? அவனுக்காக இயேசு கிறிஸ்து மரிக்கலைங்க. அவனுக்கு இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் இல்லையே. அவனே அந்த சூழ்நிலையை சூறையாடினானே. தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட்டதே. அப்படிப்பட்ட மேலான வேலைக்கு தானே உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். சாதாரண வாழ்க்கை வாழாதீங்க. நம்ம செய்தியை கேட்டு பெங்களூர்ல ஒரு சகோதரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சகோதரி செத்தவங்களை எழுப்பிட்டாங்க. எனக்கு ஆண்டவர் சொல்ற, நிறைய உனக்கு ஃபோன் வரும்பா, உன் செய்தியை கேட்டு அநேகர் செத்தவர்களை எழுப்ப போகிறார்கள் என்று. அந்த கூட்டத்தில் நீங்க இணைந்து கொள்ளுங்கள். எனக்கு பிரியமான தேவர்களை, சாதாரண வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்காதீங்க. கர்த்தர் உங்களை நம்பி இருக்கிறார். உங்களை நம்பி இருக்கிறார். எந்த சூறாவளியையும் நீங்கள் ஜெயிக்க முடியும், எந்த சூழ்நிலையிலும். இது அறிஞ்சிருந்தாங்க யாரு? யோனத்தானுங்க. யோனத்தான் அறிஞ்சிருந்தான். கர்த்தருடைய அந்த சக்தியை அறிந்திருந்தான். அவன் என்ன சொல்றான்? எப்ப கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் அநேகம் பேரை கொண்டாயிலும் இந்த வெற்றியை தருவது அவருக்கு லேசான காரியம். நீ அந்த பகுதியை வாசிங்க. கடற்கரை மணலத்தனையான சத்துருக்கள் பாளையம் இறங்கியிருக்காங்க. இவன் தனியா போறாங்க. யோனத்தான் அவன் வீட்டி 50 தூக்குறதுக்கு ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு அவன்கிட்ட சொல்றான், எப்பா கொஞ்சம் பேரை கொண்டாங்க, அநேக பேரை. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ண, கஷ்டப்பட்டு ஜெயித்தானா? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். நீங்க இப்போ எவ்வளவு பெரிய பள்ளத்தில் இருக்குங்க. எத்தனை கோடி ரூபாய் கடன்? 30 கோடியா 300 கோடியா? நீங்கள் அந்த பள்ளத்திலிருந்து வெளியே வர வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. நீங்க ஜெபிச்சு ஜெபிச்சு பாக்கிங்க, ஆண்டவரே எப்படியாவது இந்த 300 கோடி ரூபாய் கடலேருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க. பருப்பு வேகாதுங்க. எவ்வளவு நாள் அநேகர் கடன் பிரச்சனைல இருக்கிறீங்க. பல வருஷம் ஜெபம் பண்ணிட்டீங்க. நான் வேதத்தின் அடிப்படையில் வேறொரு வழியை சொல்றேன். ட்ரை பண்ணுங்களா. மலையை பார்த்து பேசினா போதுங்கிறார். பெரிய பஞ்சங்க, பெரிய பஞ்சம். எந்த அளவுக்கு? ஒரு நாள் கூட இனிமே எங்களால உயிரோட இருக்க முடியாது. எப்படி நானும் சாக போறேன். புருஷன் எத்தனை பேர் பேசியிருப்பாங்க, மனைவி மாதிரில கணவன் பேசியிருப்பான். ஏமா ருக்குமணி, அவளுக்கு வயசு 60ன்னு வைங்களேன், பேர பிள்ளை இருக்கான். ருக்குமணி அம்மா, நீனும் சாக போறா, நானும் சாக போறேன், நம்ம பேரனை அறுத்து சாப்பிட்டுருவோம். எவ்வளவு பெரிய சூறாவளிங்க, எவ்வளவு பெரிய சூறாவளி. சத்தியத்தை அறிஞ்ச எலிசா வந்தான் பாருங்க, நாளைக்கு இந்த நேரம் இங்க செழிப்பு இருக்குங்கிறாங்க. சொன்னபடியே ஆகும் என்று சொன்னாரையா, நீ சொன்னபடியே ஆகும் என்று சொன்னாரையா, வாயை திறந்து சொல்லு. வேதம் முழுதும் நிறைஞ்சிருக்குங்க. சொல்லி சொல்லிதான் அடிச்சிருக்கிறாங்க. ஜெவமணி ஜெயிக்கலங்க, சொல்லி சொல்லி ஜெயித்தாங்க. அந்த இடத்துல மட்டும் மோசே உடனே எங்க செங்கடலுக்கு முன்னாக எல்லாரும் முழங்கால் போடுங்கன்னா பார்வோரின் சேனை இவங்களை லபக்குனி சாப்பிட்டு இருப்பாங்க.
அடிஷாம் பாருங்க, இன்று கண்ட எகிப்தியனை இனி நீங்கள் என்றுமே காண்பதில்லை. ஆவியானவர் ஒன்று ஞாபகப்படுத்துகிறார், என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் இனி கடன் பிரச்சனைகளை தேடி நீங்கள் காணாதிருப்பீர்கள், அவைகள் இல் பொருளாக மாறுகிறது. ஏசாயா 14:12 உங்கள் சத்துருக்கள் இல் பொருள் ஆவார்கள், உங்களுடைய கடன் பிரச்சனை இல் பொருளாகும், உங்களுடைய வியாதி இல் பொருளாகும். அப்படி உமக்கு நன்றி அப்பா, வார்த்தையை கேட்கும்படியாக, தேனிலும் தேன் கூட்டிலிருந்து மதுரமான உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக இந்த பிள்ளைகளுக்கு தாகத்தை கொடுத்தவர் பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவரை இன்னும் பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. இவர்களுடைய கடன்காரர்களை தேடியும் இவர்கள் காணாதிருப்பார்களாக, வியாதியை தேடியும் காணாதிருப்பார்களாக, குடும்ப குழப்பத்தை தேடியும் காணாதிருப்பார்களாக. எந்த சூழ்நிலையையும் அதை சூறையாடி வெற்றி வாகி சூடத்தக்கதாக இவர்களுக்கு வேண்டிய ஞானம் உண்டாவதாக, மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.